இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, கச்சத்தீவுல இலங்கை அரசு ராணுவத்தினர் நிறுத்தி இருப்பதா புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? முதலில் இது நெடு நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கருத்து எதையும் கேட்காமல் அப்போதிருந்த மத்திய அரசு இலங்கைக்கு இந்தியாவுக்கு சொந்தமான தீவை அது ஒரு வெறும் திட்டுத்தான், பொட்டல் தான், எனவே நாங்கள் அதற்கு அன்பளிப்பாக வழங்கிவிட்டோம் என்று கூறியது மிக மிக தவறானது என்பதை வரலாறு திட்டவட்டமாக கடந்த பல ஆண்டுகளில் நிரூபித்திருக்கிறது. இப்பொழுது அதன் உச்ச கட்டமாக அங்கே மீனவர்கள் வலையை விரிக்கலாம், சில மணி நேரம் தங்கலாம், அங்கே அந்தோணி கோயிலுக்கு அந்த குறிப்பிட்ட விழா காலத்தில் மட்டும் போய் திரும்பலாம் என்பது போல சொல்லிக் கொண்டிருந்த தீவில் ராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள் அங்கேயே முகாம் போட்டு நிரந்தரமாக வீடு கட்டி அலுவலகம் கட்டி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கப்பலையும் நிறுத்தி இருக்கிறார். இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொலைக்காட்சி இந்த தகவலை சேகரித்திருக்கிறது. மத்திய அரசின் உளவுத்துறை எங்கே போயிற்று என்ற ஒரு கேள்விதான் முதலில் எழுகிறது. இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்பது வடக்கில் இருந்துதான் வர வேண்டும் என்பது இல்லை, எந்த திசையில் இருந்தும் வரலாம். அதுவும் மிக அருகாமையில் உள்ள இந்த கச்சத்தீவிலே ராணுவ முகாம், அதுவும் சாத்தான் வேதம் ஓதுவது போல ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பாம்பு வடிவத்திலே பிசாசு நுழைந்தது என்று கூறுகிறார்களே, அதே போல் இப்பொழுது தேவாலயம் கட்டப் போகிறேன் என்று ஒரு செய்தியை பரப்பிவிட்டு ராணுவ முகாமை கட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகும் விவாதத்திற்கு இடமில்லை. தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து மத்திய அரசு உடனடியாக அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து அதை மீட்க வேண்டும். கோவாவை மீட்க நேரு காலத்தில் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போல கச்சத்தீவை மீட்பதற்கும் நடவடிக்கை எடுக்க இந்திய அரசு தயங்கக்கூடாது. அதை தமிழக அரசு வற்புறுத்த வேண்டும். சார், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.